எந்த ஓய்? ஷியாம்லா வரான்னு அவளுக்காக அந்த ரூம் ரெடி பண்ண சொல்லி எப்பவோ சொன்னேன். நீ இப்பதான் மாப்பும் பக்கெட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லம்மா, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆகல. வேலையை உடனே பண்ணிடுறமா. சரி. அந்த பொம்பளைக்காக இத்தனை நாள் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்ட என் தேனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? என் மாமியார் ஒன்னா நம்பர் வில்லி, செஞ்சாலும் செஞ்சிரும். எல்லா தெய்வமும் ஒன்னா சேர்ந்து கை கொடுத்தாதான் என் தேனை காப்பாத்த முடியும் போல இருக்கே. அப்பா கடவுளே, கை ஊட்டுறாதப்பா. என் தேனடைய கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துருப்பா. என் கண்ணையே உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். ஏய், எங்க இவ்வளவு வேகமா போற? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, அதான் சாப்பிடலாமேன்னு போனேன் பேபிமா. எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இரு. அல்வா மீதி இருக்கு, வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம். அந்த அல்வாவால இப்பதான் வயித்தை தூர்வாரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாமா அல்வா? நீ சொல்றத தானமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டேன். இப்ப சொல்லுமா, பண்ணை கிழிச்சிடுறமா. புடி. இந்தா. இதெல்லாம் எதுக்குமா? உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொன்னம்மா. பின்ன அதுக்கு இல்லம்மா, இத வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னாதானமா நான் செய்ய முடியும். கத்தாது. நீ கத்தி எங்களை போட்டு கொடுத்துருவ போல. என்ன பண்ணணும்? அண்ணி, அத்தை வராங்க. அப்புறம்னா அம்மா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? ரெடிமா. எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டா செய்ய சொல்லிருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளே அங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போய் தான் இங்க வருவா. அவளுக்கு இங்கேயும் அதையே செய்ய சொல்லிருக்க. மாம், கூல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஷாம்லா ஆண்டிக்கு பிடிச்ச மாதிரியே தனியா இடியாப்பம், இளநீர் பாயாசம், அப்புறம் ஃபுல்லாவே செட்டிநாடு ஐட்டம்ஸும் செய்ய சொல்லிருக்கேன். யூ டோன்ட் வரி மாம். அம்மா, போன் வந்திருக்கு, எடுத்துட்டு வரட்டுமாமா? இல்ல, நானே அங்க வரேன். சரிங்கம்மா. இங்க பாத்தியா, இதோட பழக்க தோஷம் விட்டு போகல. யோ சிகேந்திரி, என்ன பேபிமா, நீ தான் தள்ளி விட்ட, இப்ப நீ ஏன் திட்டுற? இது பாரு, வேலையை முடிச்சிட்டியா? எங்க? இதோ இங்க இருக்கு பாரு. என்ன அண்ணி, அத்தை உங்களை இப்படி திட்டுறாங்க? எனக்கே இப்படினா துர்கா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஷாம்லா ஆண்டி வீட்டுக்கு வந்ததும் இந்த சோஃபால தான் உட்கார வைப்பாங்க. வந்தவங்களுக்கு குடிக்க காஃபியோ டீயோ குடுக்க சொல்லுவாங்க அம்மா. அப்பனா துர்காவை தான் காஃபி எடுத்துட்டு வர வைப்பேன். வேற யாராவது எடுத்துட்டு வந்தா? துர்கா தான் வருவா. வர வைப்பேன். அப்ப நம்ம தேனு தப்பிச்சது. துர்கா காஃபி கொண்டு வரும்போது இந்த மேட் மேலதான் அவ காலை வைப்பா. அப்போ யாருக்கும் தெரியாம அந்த கம்பிய புடிச்சு இழுத்தன்னா துர்கா கால் தடுமாறி காஃபிய ஷாம்லா ஆண்டி மேல ஊத்திடுவா. அத பார்த்ததும் மாம் டென்ஷன் ஆகி கண்ட மேனிக்கு துர்காவை திட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. ஆனா பேபிமா, இதை இழுக்கும் போது யாராவது பார்த்துட்டா? அதெல்லாம் உன் திறமை. நான் சொன்ன வேலைய ஒழுங்கா முடிக்காம இந்த பிளானையும் ஏதாவது பண்ணி சொதப்புன உயிரை கொடுத்தாவது இந்த பிளானை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேம்மா. பாலாஜி, எஸ் மேம். ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பியாச்சா? மேடம், ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வண்டி கிளம்பி 1/2 hour ஆச்சு மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மேடம். ஓகே. எங்க பாரு, எல்லார்கிட்டயும் சொல்லிடு, வர என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்க, கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்க. நான் சொல்லிடுறேன் மேடம் எல்லார்ட்டையும். வந்துட்டாங்களா?
ஷியாம்லா, சித்ரா வா 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 வா. How are you? ஹாய் சித்ரா. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் ஆண்டி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பாப்பா எங்க? பாப்பா இங்கதான். ஹாய் குட்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்தா இது உனக்குதான். ஐ உனக்கு சாக்லேட். மட்டும்தான் சரியா? யார் கேட்டாலும் யாருக்கும் கொடுத்துறாத. நான் கேட்டா மட்டும் எனக்கு கொடுக்கணும். ஓகே? அப்புறம் how is your life? கம் கம் முதல்ல உள்ள போலாம் வா. போலாமா? முதல்ல நம்ம போய் இடத்த பிடிச்சிருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கு சித்ரா. Thank you. சரிம்மா. இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஈசிஆர்ல இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம். நான் வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். எங்க குலதெய்வ கோவில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. அது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். நாளைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? என்ன அப்படி சொல்லிட்ட? ஹேய், நான் உனக்காக தான் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. கோவில்ல அபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும். அதுக்கு ஆளுங்களை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆண்டி. இந்த மாதிரி வேலை பார்க்கதா நம்ம வீட்ல துர்கான்னு ஒருத்தி இருக்காளே. சூப்பரா துர்காவை கோத்து விட்டுருக்கீங்க. ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஹாய் ஆண்டி, ஐ லவ் யூ. வாடா வா. இப்பதான் நான் வந்தது உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? ஹாய் அங்கிள். ஹாய் ரிஷி. என்ன கொஞ்சம் ஸ்லிம்மான மாதிரி இருக்கு? சும்மா இருந்தா போர் அடிக்குதுன்னு ஒரு மாசமா உங்க ஆன்ட்டியா சமைக்கிறா. அதான். அப்புறம்னா சிரிச்சுட்டோமோ? அபர்ணா, உன் வீட்டுக்காரர் எந்த வேலைக்கும் போகாம இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராரு போல. இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியமா? சித்ரா தேவியோட மருமகனா வர்றதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல பாரு. எல்லாரும் என்னையே கலாய்ங்க. இந்த முட்டை போண்டாலாம் உன்னை கலாய்க்கிற அளவுக்கு வந்துட்டியடா சுந்தர பாண்டி. சரிடா, நல்லா சரி. இப்ப துர்கா சூடா காஃபி எடுத்துட்டு வருவா. அத உன் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்றேன். அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னது அது? காப்பிமா. கெஸ்டுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு எடுத்துட்டு வர மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவேன். நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வேணும்? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்? ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லு. முட்டை போண்டா சூடான அபிஷேகத்துல இருந்து தப்பிச்சிருச்சு. போய் கொண்டு வா. உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். உங்களுக்கு? தேங்க்ஸ். ஃபில்டர் காப்பி. பாஸ், பொண்ணு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பாஸ், என்ன நடக்குதுங்க? ஏய் இரு 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 இரு. காஃபி காஃபி. எனக்கு காஃபி கூட குடு குடு. சரியான காஃபிக்கு செத்தவனா இருக்கும்.
சூடான காஃபி நல்லா இருக்கும். அபர்ணா, அங்க போய் குடிச்சுக்கிறேன். பேபிமா. எந்த பட்டிக்காட்டுல இருந்து இந்த வேலைக்காரியை பிடிச்சிட்டு வந்த? பட்டிக்காடுன்னு எப்படி ஆண்டி கண்டுபிடிச்சீங்க? அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கே. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. என் மருமக கூட்டிட்டு வந்ததுனால இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன். இல்லனா எப்பவும் அடிச்சு துரத்தி இருப்பேன். இந்த சொதப்பல் கிரகு எங்க போயிடுச்சு? இதுதான் உன்னோட பேட் டைம், என்னோட பிரைம் டைம். சுத்தப்பிட்டானே, இந்த ஆள் எதுக்குமே நாக்கு இல்லை. இனி நம்ம தான் பண்ணணும். பாத்து எடுத்துட்டு வரக்கூடாது. விடுமாடா. அம்மா மன்னிச்சிடுங்க அம்மா. சித்ரா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏன் வேலைக்கு வச்சிருக்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து. ஏய், க்ளீன் பண்ண முதல்ல. சாரி ஷாம்லா, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே.
என்ன பயந்துட்டியா? ஏன் துர்கா, பேய்க்கு பயப்படலாம், எப்படி பாய்க்கலாமா பயப்படுறது? ஆ? நான் பயந்தது பிசாசுக்கு. ஆமா, சாதா பிசாசு இல்ல, காதல் பிசாசு. அது ஒண்ணு பிடிச்ச ஆட்டமா போவாது. இந்த பிசாசை எப்படி விரட்டி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கிளம்புங்க. உன்னை கட்டி அணைக்காம நான் எப்படி இப்ப சொல்லுங்க. வந்த வேலை முடியாம நான் எப்படி போறது துர்கா? என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா. தாங்கள் கொஞ்சம் அந்த கரைத்தை நீட்டுங்கள். அதில் நான் மருந்தை வைத்து கட்டிவிட்டு போய்விடுகிறேன். இல்லை என்றால் செப்டிக் ஆகி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். ஆனா நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பெரிய பிரச்சனை. முதல்ல கிளம்புங்க. நானே பெரிய வைத்தியச்சு, எனக்கு சொல்றீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. இந்த மருந்தை மட்டும் நான் வச்சுட்டு போட்டுமா? இப்ப நீங்க போகல, நானே பிசாசா மாறி உங்களை கடிச்சு கொதறிடுவேன். அப்படி அது கடிப்பியான்னு பாப்போம். தூங்குறப்ப கூட முறைச்சுக்கிட்டே தூங்குறா பாரு. ஒண்ணு செல்லம். பர்மிஷன் எல்லாமே கிஸ் பண்ணக்கூடாது. என் கையெல்லாம் மருந்து போட்டுக்க மாட்டா. இப்ப என்ன பண்றது? விட்டு போன மாதிரி இருக்கு. கொடுத்துட்டா போச்சு. இதோ வரேன். ஒழுங்கா நான் கேட்டப்பவே நீ சரின்னு சொல்லியிருந்தா கட்டை மட்டும் போட்டு போயிருப்பேன். நீ வேணான்னு சொன்னதுக்கு இது ஃபைன்.
இப்பதான் பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரியே இருக்க